தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட மக்கள் சூழ்நிலையும் தமிழ்நாட்டோடைய சூழ்நிலையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, பேரழிவை நோக்கி தான் தமிழ்நாட்டோட சூழ்நிலையும் தமிழ்நாட்டோட மக்களையும் பேரழிவை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா தினமும் ஒரு செய்தியில் குறைஞ்சது நாளுக்கும் மேற்பட்ட மது போதையால் அண்ணன் தம்பியை வெட்டி கொண்டான், இல்லை மனைவியை கணவன் அடித்து கொண்டான், கணவன் மனைவியை அடித்து கொண்டான். இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பார்க்கப்படுது. பாலியல் சீண்டல் வழக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 நிகழ்ந்துருது. இது தினந்தோறும் நடக்கிறது. அடுத்து கள்ளக்காதல் மோகத்தால் ஏற்படக்கூடிய கொலைகள், இதுவும் தினந்தோறும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இதற்கான முடிவு இல்லைன்னு கேட்டிங்களன்னா, முடிவு இருக்குது. இதற்கான முடிவு மக்கள்கிட்டையும் இருக்குது, அரசாங்கத்துக்கிட்டையும் இருக்குது. இப்போ அரசாங்கத்துக்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாராய கடை இருக்குல்ல, தமிழ்நாட்டில் மொத்தம் 4000க்கும் மேற்பட்ட சாராய கடைகள் இருக்குது. இந்த போதை ஒழிப்புன்னு வெறும் வார்த்தையால் சொல்லக்கூடாது. நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாராய கடைகளும் மூடப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டால் அடுத்த நாளில் இருந்து யாரும் குடிக்க மாட்டான். குடிச்சு போட்டு தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் அண்ணன் தம்பிக்கிட்டையும் வார்த்தையால் ஏற்படக்கூடிய சண்டைகளுக்கு அடித்து கொலை பண்ண மாட்டான். அடுத்து இந்த கள்ளக்காதல் தொடர்பால் கணவன் மனைவியை கொல்றதும், மனைவி கணவனை கொல்றதும், குழந்தை தொந்தரவாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய கொல்றதும், மாமனார் மாமியார் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆளை வச்சு கொலை பண்ணுறதும், இந்த மாதிரி செய்கிற பரதேசிங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தவறு நடக்காது. சட்டம் எப்பவுமே தண்டனைக்கான சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அப்படி கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற பின்னணிகளுக்கும் சரி, குற்ற செயல்களுக்கும் சரி, குற்ற செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கும் சரி ஒரு பயம் வரும். ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா அவனுக்கான தண்டனை அதிகபட்ச தண்டனை யாராலையும் யூகிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். குறிப்பாக பெண் பிள்ளைகளை தொட்டால், பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டால் அவன் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இப்போ வெளிநாடுகளில் கொடுக்குறாங்களே, சவுதி அரேபியாலெல்லாம் கொடுக்குறாங்களே, ஒரு பெண்ணை தொட்டாலையும் பாலியல் சீண்டல் பண்ணாலே அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்களே பொதுவெளியில். அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தனுக்கு கொடுத்து பாருங்கள், அடுத்து தமிழ்நாட்டில் யாரானா பெண் பிள்ளைகளை தொடுவானான்னு பாருங்கள், எவனும் தொட மாட்டான். அந்த பயம் வரும். இப்போ அந்த மாதிரி அரசாங்கம் ஏன் தமிழ்நாட்டில் நிறுவ முடியல? இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது. பணம் இருக்கிறவன் என்ன தப்புனாலும் செய்யலாம். பணம் கொடுத்துட்டு அவன் வெளியே வந்துடுவான். பணம் இல்லாதவன் ஒரு தப்பு செஞ்சால் அவனால் வெளியே வரவே முடியாது. அதிகாரத்தில் இருக்கிறவன் வலிமை இல்லாதவங்ககிட்ட தான் தன் பலத்தை காட்டும். அதிகாரத்தில் இருக்கிறவன் வலிமையானவங்ககிட்ட தன் பலத்தை இழந்துடும். இதுதான் தமிழ்நாட்டோட சூழ்நிலை. இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி எழும்புதுன்னா, இப்போ குடிபோதையால் தான் பாதி கொலை நடக்குது. அந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டில் நிறுத்தவே முடியாதா? தமிழ்நாடு நினச்சா ஒரு மாதத்தில் நிறுத்த முடியாது. யார் என்ன தப்பு செய்கிறாங்க, யார் எந்தெந்த ஊரில் எத்தனை ரவுடி இருக்காங்க, என்னென்ன தொழில் செய்கிறாங்க, எல்லாமே காவல் நிலையத்துக்கு தெரியும். தாராளமாக பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? அப்போ இதுக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்கிறது மக்கள். ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் நீங்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் நேர்மையாகவும் உண்மையாக இருக்கிறவனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களான்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓட்டுக்கு காசை வாங்கின்னு ஓட்டை போடுறீங்க. உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு தண்ணி வரல, தெருவிளக்கு எரியல, நீர் மேலாண்மை பாதுகாக்கலை, சரியான சாலை வசதி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் வாக்கு செலுத்தினீங்களே, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இவங்க கிட்டலாம் வாக்கு செலுத்தின மக்கள் நீங்கள் கேட்குறீங்களா? 5 வருஷத்தில் நீங்கள் கேட்குறதே இல்லை. அப்போ இதுக்கு முதல் காரணம் நீங்கள் இப்படி கேட்காதனால என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அரசியல்வாதிங்க நம்மளை யாரும் கேட்குறதில்ல, நம்ம நினச்சதை பண்ணலாம் அப்படின்னு மேலே இருக்கிறவன் பண்ணுறான். அப்போ நீங்கள் கேட்கும்போது உங்கள் மேலே என்ன ஆகுது? பலம் இருக்கிறவன் பலம் இல்லாதவனை தாக்கப்படுறான். ஜாதி ரீதியாக தூண்டுதலை
ஜாதி ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க. இது உண்மைதான், யாரும் இதுக்கான மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது. இப்போ நான் இருக்கேன், 2026 இருக்கேன், சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆகிப்போச்சு. எங்கள் ஊரில் இன்றைக்கும் பறையர் சமூகம் வந்து ஒரு வீட்டில் குடிக்க தண்ணி கேட்டால் தேங்காய் கொட்டாணி இருக்குது பாருங்கள், அந்த கொட்டாணியில் தண்ணி ஊற்றி கொடுக்குற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அப்போ இந்த நிலமெல்லாம் மாறணும்ல. அப்போ சுதந்திரம் அடைஞ்சு இந்த 80 வருஷத்தில் தமிழ்நாடு ஒன்றும் மாறவே இல்லையே. சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் பேசுகிற இந்த கட்சிக்காரங்கெல்லாம் இப்போ இதுக்கான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும்ல, ஏற்படுத்தவே இல்லையே. எங்கே பார்த்தாலும் ஜாதி பிரச்சனை இருக்குது, எங்கே பார்த்தாலையும் பாலியல் சீண்டல் இருக்குது, எங்கே பார்த்தாலையும் குடிபோதை பழக்கம் இருக்குது, எங்கே பார்த்தாலையும் கள்ளக்காதல் தொடர்பு இருக்குது. இதுக்கெல்லாம் மாற்றம் வேணும்னா மக்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் ஒரு சரியான அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு. இந்த ஓட்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்தா இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவ்வளோ அவதிகளுக்குள் ஆளாக்கப்பட மாட்டாங்க, இவ்வளோ கொலைகள் நடக்காது, இவ்வளோ பாலியல் சீண்டல் நடக்காது, இவ்வளோ கள்ளக்காதல் தொடர்பால் ஏற்படக்கூடிய கொலைகள் நடக்காது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் வந்து மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நான்